بسم الله الرحمن الرحيم. மிகப்பெரிய அம்சம் அல்லாஹ்வுடைய நேசம். இதற்குரிய வழிகள் என்ன? இதை எப்படி அடைவது? அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்குரிய வழிகள் என்ன? கொஞ்சம் கேளுங்கள். இரவுடைய ஓரத்தில் கடைசி இரவில் குர்ஆனை அதிகம் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வை வணங்குதல். அல்லாஹ்வுடைய முஹப்பா கொண்டவன் تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا. இரவிலே கடைசி இரவுடைய பகுதியிலே தங்களுடைய முதுகை படுக்கையிலிருந்து எழுந்து அல்லாஹ்வை ஆசையோடு பயத்தோடு அழைத்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ்வை நேசிப்பதன் அடையாளம் கியாமுல் லைல், தஹஜ்ஜுத். எத்துணை பேர் எம்மிலே ஏன் தெரியுமா கண்ணியத்துக்குரியவர்களே? என் நேசன் என்னை சந்திக்க வந்தால் அந்த நேசனை நான் சந்திக்க விரும்புவேன். படித்தானே? என் நேசன் என்னை சந்திக்க வந்தால் அந்த நேசனை நான் சந்திக்க விரும்புவேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇத் துன்யா. ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு வருகிறான். ஏன்? من يدعوني فاستجيب له من يسألني فأعطيه من يستغفرني فأغفر له. என்னை அழைப்பவர்கள் யார்? பதிலளிக்கிறேன். தேவைகளை கேட்பவர்கள் யார்? தேவைகளை கொடுக்கிறேன். மன்னிப்பை தேடுபவர்கள் யார்? மன்னிக்கிறேன். என் ஹபீப் என்னை சந்திக்க வருகிறான். ஆனால் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று கூறக்கூடிய எம்மில் பலர் இல்லா மாஷா அல்லாஹ் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறந்து, அல்லாஹ்வுடைய நினைவை மறந்து. அல்லாஹ்வுடைய நேசன் அல்லாஹ் வரும் பொழுது அவரை சந்திப்பதற்காக நிற்பான். எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இரவிலே கால்கள் வீங்கும் அளவிற்கு தொழுதார்கள்? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா. என் ரப்புக்கு நன்றி உள்ளவனாக நான் மாற வேண்டாமா? அடுத்ததாக குர்ஆனை அதிகமாக ஓதுதல், குர்ஆனோடு தொடர்பிலே இருத்தல். குர்ஆன் அல்லாஹ்வால் நாம் படித்து வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட புத்தகம். ஏதோ ஓதுவதற்கு மட்டும் குர்ஆன் அல்ல, ஓதி நன்மைகளை பெறுவதற்கு அல்ல குர்ஆன். அது நோக்கம் அல்ல. குர்ஆன் கொடுக்கப்பட்ட நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. ஆனால் இந்த முஸ்லிம் சமூகத்துடைய கேடு இல்ல மாஷா அல்லாஹ், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் கூட நமக்கு தெரியாது. சூரத்துல் இக்லாஸ் பொருள் தெரியாது. யா ரப், ஒரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஒரு கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பினார்கள், ஒருவரை தலைவராக வைத்து. அவர் தொழுகையை முடிக்கும் பொழுதெல்லாம் ஃபயக்திமு பிகுல் ஹுவல்லாஹு அஹத், முடிக்கும் பொழுதெல்லாம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த செய்தி வந்தது. அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு தோழர் இருக்கிறார், இவர் தொழுகையை முடிக்கும் பொழுதெல்லாம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், லிஐயி ஷைஇன் யஸ்னஉ ذلك. தோழரே, இதை உனக்கு செய்ய வைத்தது எது? ஏன் செய்கிறாய் இப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னார், ஃபஸஅலூஹு ஃபகால் لأنها صفة الرحمن وأنا أحب أن أقرأ بها. அல்லாஹ்வுடைய தூதரே, கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சூரா அல்லாஹ்வுடைய தன்மைகளை விவரிக்கிறது. அதை கொண்டு நான் முடிப்பதை, அதை ஓதுவதை நான் நேசிக்கிறேன்.
சுப்ஹானல்லாஹ். فقال النبي صلى الله عليه وسلم أخبروه أن الله يحبه. أخبروه أن الله يحبه. இந்த சூராவை அவர் ஓதுவதை நேசித்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு அறிவியுங்கள், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் அவரை, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அறிவியுங்கள். குர்ஆன், குர்ஆனோடு ஓதுதல். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை திறந்து படித்து நீங்கள் நேசிக்கக்கூடிய உங்களுடைய ரப்பை உங்களோடு பேச அனுமதி அளியுங்கள். திரும்ப சொல்கிறேன், குர்ஆனை திறந்து படித்து உங்களுடைய ரப்பை உங்களிடத்திலே பேசுவதற்கு அனுமதி அளியுங்கள். குர்ஆன் மூடப்படக்கூடிய புத்தகம் அல்ல. என் வாழ்க்கை காலை விழிக்கும் குர்ஆனோடு, இரவு தூக்கம் குர்ஆனோடு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரா அலைக். உபய் அவர்களே, நீங்கள் குர்ஆனை ஓத நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது ரசூல், உபய், நீங்கள் ஓதி நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். முன்னால் கூறினேன், அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவருடைய பெயரை அல்லாஹ் 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 உச்சரிப்பான். உபய் அவர்கள் கேட்டார்கள், அஸ்ஸம்மானி அல்லாஹ், அஸ்ஸம்மானி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என் பெயரை கூறினானா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். قال نعم. ஆம் உபய், அல்லாஹ் உன் பெயரை கூறினான். ஃபபகா, அழுதார்கள் உபய் அவர்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய நேசத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை ஓதத் தெரியாதவர்கள் ஓதுங்கள், ஓதத் தெரிந்தவர்கள் மனனம் செய்யுங்கள், மனனம் செய்பவர்கள் படியுங்கள், படித்தவர்கள் அரபி மொழியை கற்று குர்ஆனுடைய முழுமையான விளக்கத்தை அறிய முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் وقال الرسول يا ربي إن قوم اتخذوا هذا القرآن مهجورا. முஹம்மது ரசூல் நாளை மறுமையிலே உங்களுக்கு எதிராக கூறுவார்கள், யா அல்லாஹ், என் கூட்டம் உன் புத்தகமாகிய குர்ஆனை புறக்கணித்து விட்டது யா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பான. அடுத்ததாக, சதா நேரமும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருப்பான். சதா நேரமும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரப்பிடத்தில் என்ன கேட்டார்கள் தெரியுமா? ரப்பி அரினி அன்துர் இலைக. இன்றைக்காவது உங்கள் ரப்பிடத்தில் கேட்டிருக்கிறீர்களா? என் ரப்பே, உன்னை பார்க்க விரும்புகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், உன்னை பார்க்க விரும்புகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் கூறினான், லன் தரானி மூசா, உன்னை என்னால் பார்க்க முடியாது மூசா, ஆனால் மலையை பார். என் ஒளியை வெளிப்படுத்தும் பொழுது அந்த மலையால் நிலையாக இருக்க முடியும் என்றால் பார்க்கலாம். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்திய பொழுது விரலின் கீரல் அளவிற்கு மலை வெடித்து பஸ்பமானது. மூசா அவர்கள் மயக்கமடித்து விழுந்தார்கள். அந்த ரப்பை பார்ப்பது ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் விரும்புவான். அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் விரும்புவான். யார் அல்லாஹ்வை, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை நல்ல அமல் செய்த நிலையில் மரணிக்க வைத்து
அதே நிலையில் அல்லாஹ் அவர்களை பார்க்க விரும்புவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை செயல்களை செய்ய வைப்பான். என்ன செயல்? என்ன செயல்? அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான். மரணிப்பதற்கு முன்னால் நல்ல செயலை செய்து அதே நிலையிலேயே அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவதற்கு. பலரை பார்க்கலாம், சுஜூதிலே மரணமாவார்கள். யாரோ அவர்கள் அதே நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். சிலர் தொழுகையிலே மரணமாவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். சாதாரண மரணம் அல்ல இதுவெல்லாம். அல்லாஹ்வின் நேசம் கொண்டவர்களின் மரணம். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹ்வை பார்க்க விரும்புவார்கள். அல்லாஹ்வை மறுமையில் இந்த இரண்டு கண்களால் பார்த்து ரசிப்பதை விரும்புவார்கள். அடுத்ததாக அல்லாஹ்விற்காக பிறரை நேசிப்பார்கள். அல்லாஹ்விற்காக பிறரை நேசிப்பார்கள். ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காக, ஒருவர் மீது நேசம் கொண்டால் அல்லாஹ்விற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்தை பற்றி பிடித்து சொன்னார்கள், வல்லாஹி இன்னி உஹிப்புக யா முஆத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஆத் அவர்களே, உங்களை அல்லாஹ்விற்காக நான் நேசிக்கிறேன். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் எல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் யாரையாவது நேசித்தால் அறிவியுங்கள் அவருக்கு அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று கூறியிருக்கின்றீர்களா? உங்கள் மனைவியிடத்திலே, உங்கள் பிள்ளைகளிடத்திலே கூறியிருக்கிறீர்களா? அல்லாஹ்விற்காக என் மனைவியை உன்னை நேசிக்கிறேன். கணவனிடத்திலே சொல்லியிருக்கிறீர்களா? பெண்களே, அல்லாஹ்விற்காக என் கணவனை உங்களை நேசிக்கிறேன். கூறி பாருங்கள். அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுடைய உள்ளங்களிலே ஏற்பட்டு அல்லாஹ் உங்களுடைய அன்பை பிரதிபடுத்துவான், விசாலமாக்குவான். இறுதியான தன்மை, சதா நேரமும் அல்லாஹ்வை நோக்கி திரும்புவதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்வார்கள். பாவம் செய்வார்கள், குற்றம் செய்வார்கள், செய்து முடித்தால் அல்லாஹ்வை நோக்கி திரும்புவார்கள். தௌபா செய்வார்கள், திரும்புவார்கள். தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்கள். முஃமின்களே, பாவ மன்னிப்பை தேடுங்கள். முஃமின்கள் சதா நேரமும் அல்லாஹ்விடத்திலே செய்த குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வை நோக்கி சதா நேரமும் திரும்பிக் கொண்டிருப்பார்கள். வஅனீபு இலா ரப்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபதி அப்தி. ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி? பாலைவனத்திலே ஒருவன் செல்கிறான், உணவோடு பானத்தோடு வாகனத்தோடு ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுக்கிறான். விழித்து பார்க்கிறான், உணவும் இல்லை, பானமும் இல்லை, வாகனமும் இல்லை, எல்லாம் தொலைந்து விட்டது, அழிந்து விட்டோம் என்று உறங்குகிறான். மீண்டும் எழுந்து பார்க்கிறான், எல்லாம் கிடைக்கிறது. மகிழ்ச்சியிலே அல்லாஹும்ம அன்த அப்தி அன ரப்புக் மஆதல்லாஹ். அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு என்று சொல்லிவிடுகிறான். என்ன விளக்க வருகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவு மகிழ்ச்சி அடைந்து என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் மகிழ்ச்சிகளை குதிக்கிறானே, இவனை விட பாவம் செய்த ஒரு அடியான், குற்றம் செய்த ஒரு அடியான், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைத்து அவனை நோக்கி திரும்பும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் உங்களை பாவம் செய்யக்கூடிய நிலையில் பார்க்க விரும்புவதில்லை. மூமின்களே, நீங்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் உங்களை பார்க்க விரும்புவதில்லை. நீங்கள் அதை விட்டு அவனை நோக்கி வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். இப்படி அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்.